அன்பான செல்ல பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு ஒரு கதை கேட்போமா? சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் ஒவ்வொரு வருடமும் கோடை விடுமுறையில் பைபிள் VBS வகுப்புகள் நடத்தப்பட்டன. அந்த வகுப்புகளில் அருள் தந்தையரும் அருள் கன்னியர்களும் ஆசிரியர்களும் இறை வார்த்தைகளை மிகவும் அழகாக எடுத்து கூறுவார்கள். அவர்கள் பைபிள் கதைகளையும் இயேசுவின் ஓமைகளையும் பிள்ளைகளுக்கு எளிமையாக விளக்கி கொடுத்தார்கள். அவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுத்தார்கள். இறை வார்த்தையை கேட்பது மட்டும் போதாது, அதன்படி வாழ வேண்டும். அந்த வார்த்தைகள் பிள்ளைகளின் மனதில் ஆழமாக பதிந்தன. வீட்டிற்கு திரும்பிய பிள்ளைகள் நல்ல மனமாற்றத்துடன் வாழ வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அடுத்த நாள் காலை ரூத் தனது அப்பா அம்மாவிடம், அம்மா, நான் இன்று VBS வகுப்பிற்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் தனது தோழி எஸ்தரின் வீட்டிற்கு சென்றாள். அங்கே எஸ்தரும் தயாராகி கொண்டிருந்தாள். பிறகு இருவரும் சேர்ந்து ஈவாவை அழைக்க அவளுடைய வீட்டிற்கு சென்றார்கள். ஈவாவும் மகிழ்ச்சியுடன் தயாராக இருந்தாள். மூவரும் சந்தோஷமாக பேசி சிரித்து கொண்டு VBS வகுப்பிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வழியிலே ஒரு முதிய தாத்தா கீழே விழுந்து கிடப்பதை அவர்கள் பார்த்தார்கள். 3 சிறுமிகளும் பதறி ஓடி சென்றார்கள். ஐயோ தாத்தா, என்ன ஆயிற்று? ஏன் இங்கே கிடக்கின்றீர்கள்? ஆனால் தாத்தாவால் பேச முடியவில்லை. உடனே அந்த சிறுமிகள் ஒரு ஆட்டோவை அழைத்தார்கள். அந்த தாத்தாவை கவனமாக தூக்கி அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். மருத்துவரிடம் அவர்கள் பணிவுடன் சொன்னார்கள், டாக்டர் டாக்டர், இந்த தாத்தாவிற்கு என்ன ஆனது என்று எங்களுக்கு தெரியவில்லை. வழியிலே கீழே விழுந்து கிடந்தார். தயவு செய்து இவரை காப்பாற்றுங்கள். எவ்வளவு செலவானாலும் எங்களுடைய சிறு சேமிப்பில் இருந்து கொடுக்கின்றோம் என்று கூறினார்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட மருத்துவரின் மனம் உருகியது. பிள்ளைகளே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்படி உதவ வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது உங்கள் VBS வகுப்புத்தான். நீங்கள் உங்கள் VBSற்கு செல்லுங்கள். நாங்கள் தாத்தாவை நன்றாக கவனித்துக் கொள்கிறோம். VBS வகுப்பு முடிந்ததும் அந்த 3 சிறுமிகளும் நேராக மருத்துவமனைக்கு ஓடி வந்தார்கள். அங்கே தாத்தா நன்றாக அமர்ந்திருந்தார். அதை பார்த்த சிறுமிகள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். தாத்தா, இப்போது எப்படி இருக்கிறீர்கள்? அப்போது மருத்துவர் புன்னகையுடன் வந்தார். பிள்ளைகளே, உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. நீங்கள் சரியான நேரத்தில் உதவியதால் இந்த தாத்தாவின் உயிர் காப்பாற்றப்பட்டது. இவருக்கு லேசான இதய தாக்கம் ஏற்பட்டிருந்தது. நீங்கள் உதவவில்லை என்றால் பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கும். அதை கேட்ட பிள்ளைகள் பணிவுடன் சொன்னார்கள், ஐயா, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. தாத்தா ஆபத்தில் இருந்தார் என்று மட்டும் தெரிந்ததால் உடனே உதவி செய்தோம். பிறகு அவர்கள் கேட்டார்கள், செலவு எவ்வளவு ஆனது டாக்டர்? அதற்கு மருத்துவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், பிள்ளைகளே, நீங்கள் எனக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்திருக்கின்றீர்கள். நான் உங்களிடம் எந்த கட்டணமும் வாங்க மாட்டேன். அப்போது அந்த சிறுமிகள் சொன்னார்கள், எங்களுக்கு இப்படி உதவ கற்றுக் கொடுத்தது எங்கள் ஆசிரியர்களும் அருள் கன்னியர்களும் பங்கு தந்தையரும் தான். இறை வார்த்தை எங்கள் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது. இயேசுவை போல நாமும் பிறருக்கு உதவ வேண்டும். ஆபத்தில் இருப்பவர்களை காப்பாற்ற வேண்டும். இரக்கம் காட்ட வேண்டும். மருத்துவர் மகிழ்ச்சியுடன் கூறினார், நீங்கள் இப்படி தொடர்ந்து வாழ்ந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும்.
அன்பு பிள்ளைகளே, இந்த கதையில் இருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய மாறல் என்ன? இறை வார்த்தையை கேட்பது மட்டும் போதாது, அதை நம் வாழ்க்கையில் முறைப்படுத்த வேண்டும். பிறருக்கு உதவ வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும், அன்போடு வாழ வேண்டும். அப்பொழுது நாமும் பிறருக்கு ஒளியாக மாறுவோம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.